டேய் டீ எடுத்துக்கற கம்னாட்டி வேற இடம்ல எடுத்து தரமா இருக்குடா. நெருப்பு எங்க பாரு கைசா இந்த மாதிரி போகுமா? ஏய் ரொம்ப தூரம்லாம் வேணாம்டா, பக்கமா எங்கேயாச்சும் பாருங்க, நாளைக்கு நைட்டுக்குள்ள வர மாதிரி பண்ண போடலாம். லேட்டானா நான் வேணா சொல்ற மாதிரி பயப்படாதா. சரி எங்கடா போவோம்? ஊட்டி வழி மசனகுடி போவோமா? டேய் பாண்டி போலாமா? டேய் அதெல்லாம் ஒரு நாள்ல போயிட்டு வர முடியாதுடா, வேற எங்கேயாச்சும் சொல்லுங்க போவோம். டேய் ஏற்காடு போகலாம்டா. டேய் என்ன கோயிலுக்கு போவோமாடா? என்னடா கொல்லிமலை போவோமா? அதெல்லாம் வேணாம், கொடைக்கானல் போவோம். போவோமா? என்ன மாதிரி உனக்கு ஓகேவா இல்லை? போலாம்ல? இருந்தாலும் சரி, நாளைக்கு நைட்டுக்குள்ள வந்தா போதும். நான் அவுட் பாஸ் அப்ளை பண்ணுறேன். சட்டன் அப்ளை பண்ணு. டேய் அவுட் பாஸ் அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு காலையில் கிளம்புறோம். சரி எல்லாரும் போறோம். சரி அவுட் பாஸ் எடு. போலாமா? போலாம், நான் டைம் ஆச்சுடா, வாங்கடா போலாம். டேய் எங்க நிவாசி சாப்பிடுறீங்கண்ணா? டேய் குண்டை கடைசியில் வச்சு விட்டான்டா ஃபோன் எடுக்காம. சித்தப்பு நீங்க ஒருக்கா நிவாசி கால் பண்ணி பாரு. பண்ற மாதிரி. டேய் அவன் ஃபோன் எடுக்க மாட்டேன்டா. சரி விட அந்த குண்டை ஃபோன் எடுக்க மாட்டேன், கிளம்பலாம் நம்ம. டேய் சபரிக்கு கூப்பிடுங்கடா, அவன் தான் நான் கொடைக்கானல் போனான்னு பிளான் போட்டது. தான் போறோம்டா. இப்போ ஆடு வேணும் குறைச்சல் இல்லை. அட இவனும் வளட்டிட்டான்டா. சரி ஒன்றும் இல்லை விடு. சாரதி நீ ஹென்ரிக்கு ரகுபதிக்கும் கூப்பிடு, அவங்க 2 பேரும் ரூமில் சும்மா தான் இருப்பாங்க, அவங்க வருவாங்க. இருடா பண்ணுறேன்டா. ஹலோ. டே எங்கே ரூம்லையா இருக்க? ஆமாம் ரூமில் தான் இருக்கேன். என்னாச்சு? டே ட்ரிப் போகலான்னு இருந்தோம், கடைசி நேரத்தில் நிவாச சபரி ஒழட்டிட்டானுங்கடா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லைடா நீ ரகுபதி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்கடா போகலாம். எங்கே? கொடைக்கானல்டா. கொடைக்கானலா? ஆ ப்ரோ பட்ஜெட்லாம் இல்லை ப்ரோ. டேய் அமௌண்ட் நான் பார்த்துக்கேன்டா, நீ ரகுபதி கிளம்பி வாங்க. அமௌண்ட் நீ பார்த்துக்கிறியா? சரி ரைட்டு. காரில் வரட்டா பைக்கில் வரட்டா? காரை எடுத்துகிட்டு வாடா. சரி ரைட்டு வாண்டேன். என்னடா கிளம்புவோமா? சரி கிளம்புவோம் மாட்டா. വിധിച്ചത് നമുക്ക് ഉച്ചിക്കിറുക്കിൽ നീ ഉയരത്തിൽ പറക്ക് ചെറി പൂത്താലും താമര കണക്ക് ചോറ് പോരെ മണ്ണിൽ ജീവിക്കാൻ നമുക്ക് കഥന കഥയൊന്നും അറിയാത്ത കൂട്ടം കുരങ്ങ് കരങ്ങളിലോ പൂന്തോട്ടം വയറ് നിറയ്ക്കാനല്ലേ നെട്ടോട്ടം വലയിൽ ഒതുങ്ങാത്ത പരലിൻ കൂട്ടം കുരുവി കൂട്ടും പോലെ കൂട്ടിയെല്ലാം മുക്കത്തുക്ക്. ப்ரோ எங்க ப்ரோ இங்க வந்துட்டீங்க? எங்கள் குலதெய்வம் இருக்குடா, சாமி கும்பிட்டு போயிடுவோம். ஏமாச்சுடா. 10 நிமிஷம் சாமி கும்பிட்டேன்னு கிளம்பிடலாம். சரி போவோம். என்னடா கிளம்புமா? டேய் இல்லைடா மேலே லொக்கேஷன் நல்லா இருக்கு, அவன்லாம் போய் பார்த்துட்டு போகலாம்டா. மேலெல்லாம் பாதை சரியில்லடா, கிளம்புவோம். சும்மா போயிட்டு இருந்து பார்ப்போம். வாங்கடா போகலாம். சரி போலாம்டா. பார்ப்போம். ஹலோ சொல்றா. லொகேஷன்லாம் நல்லா இருக்கு, வாங்கடா எதனா ஒரு போட்டோ எடுப்போம். ப்ரோ எங்க ப்ரோ விஸ்வேஷ காணோம்? ஏய் அவன் வந்துட்டு தான் இருந்தான். கீழே ஃபோன் பேசிட்டு இருந்தான்டா, அந்த கோவில எங்கேயும் போயிட போறான்டா. வேலை இதுக்குள்ள போயிருப்பாங்களோ? ஏய் உள்ள போகாதடா, டேய் உள்ள போகாதடா. டேய் விஸ்வேஷ், டேய் விஸ்வேஷ் இருக்கியா? டேய் வாங்கடா விஸ்வேஷ், உள்ள வந்துட்டியா? என்னடாச்சு? டேய் இங்க ஒரே இருட்டா இருக்குடா, என்ன வெளிய இங்க ஒரே டேய் போச்சுடா. ஏன்டா என்னடா ஆச்சு? அதுக்குள்ள போனவங்க யாரும் உயிரோட வந்ததே இல்லடா. ஓ இப்போ என்னடா பண்றது? போலீஸ் போவாங்க. டேய் போலீஸ்னா போனா நம்ம தான்டா கேஸ்ல உட்காருவோம். டேய் அதுக்கு நான் அவனை அப்படியே விட்டுட்டு போக முடியாதுடா, அவன் நம்ம நண்பன்டா. டேய் நம்ம உயிரே போனா அவனை காப்பாத்திட்டு போலாம்டா. ஆமாடா என்ன சொல்றீங்களா? டேய் கார்ல டோ பண்ண கயிறோ, பேக்ல டார்ச் இருக்கு, யாராவது போய் எடுத்து வாங்கடா. டேய் நம்ம எடுத்துறோம்டா. டேய் என்னடா வா. டேய் விஸ்வாசே பேசுறது கேக்குதாடா? டேய் கையில போறடா, புடிச்சிரு வேலை வாடா. டேய் எதுமே தெரியலடா, கையில என்னடா பண்ணீங்க? டேய் போச்சுடா, யாராவது உள்ள இறங்கி தான்டா ஆகணும்.
முடியலன்னா சொல்லுங்கடா. ஏன்டா மூஞ்சி பாக்குறீங்க? நானே இறங்குறேன். நான் தானே கூப்பிட்டு வந்தேன். டேய் அந்த டார்ச்சர்ரா விட்டுறாதீங்க. உள்ள வாடா, இங்க எதுவுமே தெரியலடா. டேய் சீக்கிரம் வாங்கடா, என்னால மூச்சு விட முடியலடா. டேய் சீக்கிரம். எங்கடா இருக்க? கேக்குதாடா? டேய் ஹென்றி கேக்குதா? விஸ்வேஷ பாத்துட்டேன்டா. இப்ப இழுங்கடா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது சென்றேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் நின்று அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்று. அதிக உயரங்களை எட்டுவதற்கு உதவும் நண்பர்களை பெற்றிருப்பது சிறந்தது. ஆனால் உயரங்களிலிருந்து விழும்போது தாங்கி பிடிக்கும் நண்பர்களை பெற்றிருப்பது கடவுளின் பரிசு. சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலி லாலி லாலி